சத்யஜோதி பிலிம்ஸ் பிரம்மாண்ட தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் வெற்றி நடை போடுகிறது உலகமெங்கும். எம்ஜிஆர் பிறந்த தினத்தை முன்னிட்டு தேனி மாவட்டம் பெரியகுளம் பழைய பேருந்து நிலையத்தில் உள்ள கொடிக்கம்பத்தில் அதிமுக கொடியேற்றுவதில் இபிஎஸ் மற்றும் ஓபிஎஸ் அணியினருக்கிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டு ஒருவரையொருவர் தாக்கிக் கொண்டனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் பாலாஜியிடம் கேட்கலாம். வணக்கம் பாலாஜி, என்ன நடந்தது? கனிமொழி, இன்று பார்த்தோன்னா முன்னாள் முதல்வர் எம்ஜி ராமச்சந்திரனின் 107வது பிறந்த தினம் இன்று. இதற்காக பார்த்தோன்னா எடப்பாடி அணியை சேர்ந்த அதிமுகவினர் மாவட்ட செயலாளர் முருகோடை ராமர் தலைமையில பெரியகுளத்தில் உள்ள பழைய பேருந்து நிலையத்தில் பிளக்ஸ் வைத்தும் எம்ஜிஆர் புகைப்படம் வைத்தும் அருகில் உள்ள அதிமுக கொடியை ஏற்றுவதாக நிகழ்ச்சி திட்டமிடப்பட்டிருந்தது. இதற்காக அதிமுகவினர் பழைய பேருந்து நிலையம் முன்பு பிளக்ஸின் முன்பு இருந்து கொண்டிருந்தனர். அந்த சமயத்துல பார்த்தோன்னா அங்கு ஓ பன்னீர்செல்வம் ஆதரவாளர்கள் ஓ பன்னீர்செல்வத்தின் தம்பி சண்முக சுந்தரம் மற்றும் பெரியகுளம் நகர ஓபிஎஸ் அணியை சேர்ந்த நகர செயலாளர் சமது தலைமையில அங்கு இருந்த அந்த கொடி பார்த்தோன்னா ஓபிஎஸ் நிறுவப்பட்ட கொடி, அந்த கொடியை கொடியேற்ற முயற்சி செய்தனர். இதனை கண்ட தேனி நகர செயலாளர் கிருஷ்ணகுமார் அவர்களிடமிருந்து கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அவர்களை அடிக்க பாய்ந்தார். ஒரு கட்டத்தில் இரு தரப்பினருக்கிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அந்த சூழல்ல எடப்பாடி அணியை சேர்ந்த அதிமுகவை சேர்ந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பார்த்திபன் வேட்டியை மடித்து கட்டி கொண்டு அவர்களிடம் கடுமையாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். பின்னர் கொடியை யார் ஏற்றுவது என நடைபெற்ற போராட்டத்தில் பார்த்தோம்னா பார்த்திபன் கொடிக்கம்பம் அருகே சுற்றி வளைத்து அங்கு இருந்த ஓபிஎஸ் ஆதரவாளர் கீழே தள்ளிவிட்டு கொடியை ஏற்ற முயற்சி செய்தார். பின்னர் பார்த்தோம்னா இரு தரப்பினரிடையே கடும் வாக்குவாதமும் ஒரு கட்டத்தில் மோதலாக மாறியது. அங்கிருந்த காவலர்கள் குறைவாக இருந்ததன் காரணமாக இருவரையும் விளக்க மிகவும் சிரமப்பட்டனர். கொடியை அதிமுக மாவட்ட செயலாளர் முருகோடு ராமர் ஏற்றிய நிகழ்ச்சி முடிவடைந்த பின்னர் சற்று தள்ளி அதிமுக சென்றனர். அப்போது ஓபிஎஸ் அணியை சேர்ந்தவர்கள் மீண்டும் கொடியை ஏற்ற முயற்சி செய்தனர். இதனால இரண்டு தரப்பினருக்கு மாறி மாறி தொடர்ந்து வாக்குவாதம் ஏற்பட்டது. பின்னர் காவல்துறையினர் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி இரண்டு குழுக்களையும் அங்கிருந்து அப்புறப்படுத்தினார்கள். இதனால் பெரியகுளம் பகுதியில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பு ஏற்பட்டது. கனிமொழி, செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.